இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து மக்கள் எல்லாரும் சந்திக்கிற இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா பல காரணங்களுக்காக நிகழ்ச்சிகள் வந்து நடத்தப்படும். நிறைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து நானும் அட்டென்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் நிறைய அட்டென்ட் பண்ணுவேன். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ரேராக இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரேராக நடக்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்கு. ஏன்னா அடிக்கடி நடக்கணும், நிறைய இடங்கள்ல நடக்கணும், நிறைய பேருக்கு ரீச் ஆகிற மாதிரி நடக்கணும். ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முதல்ல எனக்கு நான் வந்து மனசார வாழ்த்து தெரிவிக்க விரும்புறவங்க மிஸ்ஸஸ் சரண்யா ரங்கராஜன் அண்ட் மேடம் வனிதா ரங்கராஜன். இவங்க ரெண்டு பேருமே கோயம்புத்தூர்ல மட்டும் இல்லாம ஒரு ஒரு பெரிய ரேடியஸ்ல நிறைய பேருடைய வாழ்க்கைய டச் பண்ணி பல விதத்துல அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஒரு வாழ்க்கையை நிறைய பேருக்கு, நிறைய குடும்பங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா இன்னைக்கு நம்ம இங்க கேதர் பண்ணியிருக்கிறது ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறதுக்கு. அதாவது குழந்தைங்க வந்து குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களா நம்ம எல்லாரும் வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களை பத்தி பேசுவோம். எல்லா குழந்தையும் ஸ்பெஷல், எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு மேஜிக் இருக்கு, எல்லா குழந்தைக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கு. ஆனா அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த திறமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு ஒரு நியூரோ டைவர்ஜென்ட் குவாலிட்டி ஒன்று இருக்கும். அதாவது அவங்களுடைய மனசும் அவங்களுடைய ஆலோசனையும் அவங்களுடைய மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் டிப்பிக்கலாக இல்லாமல் கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற இந்த வளர்ச்சிக்கு பேர் வந்து டைவர்ஜென்ஸ், நியூரோ டைவர்ஜென்ஸ். மனசு வந்து வேற மாதிரி வளர ஒரு மனசு நியூரோ டைவர்ஜென்ட் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய நோயோ இல்லை நம்ம வந்து அது ஒரு ஸ்டிக்மாவா எடுத்துக்கிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ இல்லை என்னன்னு புரியாம அவங்களுக்கு வந்து ஒரு சில லேபர்ஸ் ஒட்டி வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பண்றதுக்கான ஒரு தேவையே இல்லை. ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய புற்றுநோய் பயணத்துக்கு அப்புறம், என்னுடைய அந்த அனுபவத்துக்கு அப்புறம் புற்றுநோய் அப்படிங்கிறதுல பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த மாதிரி ஸ்டிக்மா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது எனக்கு எப்படி புரிய வந்து நான் எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து 20 வருஷமா தெரிவிக்க நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மாறுபட்ட மன வளர்ச்சியும் ஒரு கொஞ்சம் வித்தியாசமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தைங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்மா போடுறதுலையோ இல்லை ஒரு சில பேர்களால அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதுலையோ அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்றதுல ஒரு நியாயமும் இல்லை.